10 வயசுலேயே குடிக்க ஆரம்பித்தேன். 10-12 வயசுலாம் குடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு நான் சம்பாரிச்ச காசு வழக்கே கிடையாது. 10 மணி வரைக்கும் தான் வேலை செய்வேன். 5 மணி to 10 இந்த 5 மணி நேரத்தில் சம்பாதிக்க காசை வச்சு செலவு பண்ணால் ஒரு நாளைக்கு 4 படம் தான் தேட்டரில் ஓடும். அந்த 4 படத்தையும் நான் தேட்டரில் பார்ப்பேன், குடிச்சிக்கிட்டே பார்ப்பேன். என்ன நாளைக்கு வேணும்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். நாளைக்கு வேணும்னா சம்பாரிச்சிக்க வேண்டியதான். நம்மக்கிட்ட தான் தொழிலுக்கு ஸ்பீடு, நம்மள வச்சுக்கு ஸ்பீடெலாம் கிடையாது. அந்த 5 மணி நேரத்தில் சம்பாதிக்க காசை இன்றைக்கி பணக்கு பார்த்தா கோடிக்கணக்கில் இருக்குது அந்த வருமானம். அவ்வளோ வருமானம். காசு பார்த்த உடனே எனக்கு அந்த படிப்பு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. 5வது படிக்கும் போதே அந்த படிப்பு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. காசிமேட்டில் மீன் போட்டிலேருந்து மீன் வரும். அந்த மீனை ஒரு கூடையில் கொட்டி அந்த கூடையை தலையில் தூக்கி வச்சுட்டு போய் அவங்க தேவைப்படுற இடத்துல நம்ம கொட்டணும் அந்த மீனை. அப்போ ₹1 கூலி. ஐயா 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ 30 ரூபா, ₹1 1.5 கூலி. அப்போதுலேருந்து வேலை செஞ்சு வரேன். ஆனால் மீன் வெட்டுறது எனக்கு அப்போதுலேருந்தே பழக்கம், 30 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பழக்கம். ஆனால் அந்த மீடியா இப்போ ஜஸ்ட்டு 2 வருஷமாக தான் எனக்கு இன்றைக்கி காசிமேடு செல்வன்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அதிவேகமாக மீன் வெட்டுறது, இந்தியாவிலேயே அதிவேகமாக மீன் வெட்டுறது காசிமேடு செல்வம். அது நானுக்கே பார்க்காம நான் இப்போ யூடியூப்பில் போட்டு கூகுள் போட்டு செக் பண்ணி பார்த்து தான் தெரியுது நான் தான் ஃபஸ்ட்டு வரேன். அப்போ அந்தளவுக்கு ஒரு டெவலப் ஆகிருக்குது. எனக்கெல்லாம் ஒரு நேரத்தில் பொண்ணு கொடுப்பாங்களான்றது 40 இடத்துல பொண்ணு பார்த்தேன் பாண்டிச்சேரியில். அப்படி என்னன்னு கேட்டால் மீன் வெட்டுருவான். மீன் வெட்டுறோன்னா வருமானம் என்ன தெரியும். அவன் ஒரு கடையை போட்டுட்டு ஒரு 5-10 மீன் ஒரு போலீஸ்காரங்க வீட்டில் பொண்ணு பார்த்தோம். அவங்க எனக்கு தெரியாமலே எங்கே அனுப்புகிறாங்க. பொண்ணு பார்த்தாச்சு, பேசியாச்சு. அவங்க எனக்கு தெரியாமலே காசிமேடு அனுப்புகிறாங்க. அவரே நான் அவனை கூப்பிட்றேன் போது அம்சவாலே கூப்பிட்றேன். சார் வாங்க சார் எடுத்துன்னு வாங்க. அவர் கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இவன் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறான், இவன்லாம் செட் ஆக மாட்டான். இப்படி பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே இதுக்கு அடைஞ்சிட்டே யோகப்பட போனோம். చంపొద్దునేనా చంపొద్దునేనా